இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாட்ச்மேன் அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? எப்படி அடிபட்டுச்சு? இல்ல காலையில கூட நான் உங்களை பத்தி தான் விசாரிச்சேன் அவர்கிட்ட. நீங்க ஏதோ வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டதா சொன்னாரு. என்னன்னா இப்படி இருக்கீங்க? எப்படி அடிபட்டுச்சு உங்களுக்கு? அண்ணா சொல்லுங்க. எனக்கு இப்படி அடிபட்டதுக்கு காரணமே ஓம் புருஷன் தான்மா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் ஒரு சைக்கோமா. அவன் நல்லவன் இல்லை. எப்படிமா அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க? அண்ணா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. இல்ல, அவரா உங்களை அடிச்சாரு? நான் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்லம்மா, அதை பொறுத்துக்க முடியாம ஏன் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்குன்னு அடிச்சு கையை காலெல்லாம் உடைச்சிட்டாமா. இல்லண்ணா, என் புருஷன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, சத்தியமா நான் சொல்றேம்மா, நீ என் பொண்ணு மாதிரி. உன்கிட்ட பேசுறத அவன் தப்பா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு தப்பான புத்தி உள்ளவனா இருப்பாம்மா. அவனை பத்தி நிறைய விஷயம் இருக்குமா உங்ககிட்ட சொல்றதுக்கு. நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு நான் விட்டுட்டோமா. பெரிய எடுத்த சமாச்சாரம் நமக்கு எதுக்குன்னு நான் ஒதுங்கிட்டோமா. அவன் வீட்டுல என்னென்ன பண்ணுவான்னு தெரியுமாமா? வீட்டுக்கு யாரோ வராங்க, வீட்டை அவங்க தான் சுத்தம் பண்றாங்கன்னு உங்ககிட்ட அவன் சொல்லி வச்சிருக்கான்ல. அப்படியெல்லாம் யாரும் வரதில்லைம்மா. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யறது அவன் மட்டும்தான். ராத்திரி எல்லாம் தூங்கவே மாட்டாமா, வீட்டை சுத்தம் பண்ணிட்டே இருப்பான். அவனை தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லைம்மா. யாரையுமே உள்ள விட மாட்டான். பல வருஷமா தனியா வாழ்ந்து வாழ்ந்து சைக்கோ ஆயிட்டான். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் குலதெய்வம் தாம்மா. அதுதான் என்னை காப்பாத்திருக்கு. நீ பார்த்து கவனமா இருந்துக்குமா. இப்ப கூட நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். என்னை கொன்னு புதைச்சிட்டோம். இந்த விஷயத்தை உங்களை பார்த்து எப்படியாவது சொல்லிடலான்னு ஓடி வந்த. எப்படியாவது நீ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுமா, இல்லைன்னா உங்களையும் ஒரு நாள் கொண்டுடுவான். சரி, நான் வரமா. அண்ணா ஒரு நிமிஷம். என்னங்கண்ணா? வேணாமா, பரவாயில்ல, விடுங்க. வேணாம் வேணாம், பரவாயில்ல. சரிம்மா, நான் வரேன். இவர் சொல்றது உண்மையா இல்ல வேணும்னே அவர் மேல பழி போடுறாரா? இவரையும் போய் சொல்லணும். எதை நம்புறது?